அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதே அணைவுச் சேர்மம் பாடத்தில் இருக்கிற அணைவுச் சேர்மங்களுக்கு எப்படி பேர் வைக்கிறது அதை பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே அந்த ஐயுப்பாக் ரூல் படி எப்படி பேர் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். அந்த ரூலவும் பார்த்துருவோம். ப்ளஸ்ஸு ஈனிகள், என்னென்ன ஈனிகள் இருக்குது, அந்த ஈனிகளுக்கு எப்படி பேர் வைக்கிறது, எப்படி பேர் கொடுக்குறது, அந்த மைய உலோக இணை, அதாவது அந்த அணைவு கோலத்தில் இருக்கிற மைய உலோக இணைக்கு எப்படி பேர் கொடுக்கணும், அதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்கிறேன். இதை வச்சு சம் எக்ஸாம்பிள்ஸ், ஒரு சில அணைவு சேர்மங்களோட பேர்களை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரூல் நம்ம தெரிஞ்சதான். ஃபஸ்ட்டு ரூல் என்ன அப்படின்னா, அதாவது ஒரு அணைவு கோலம் இருக்குது அப்படின்னா, அந்த அணைவு கோலத்தோட எந்த பகுதிக்கு முதல்ல பேர் வைக்கணும் அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதே இது அந்த அணைவு சேர்மம் இருக்குன்னா, அந்த அணைவு சேர்மத்துக்கு என்ன மின்சுமை இருக்குது, என்ன மின்சுமை இருந்தால் எப்படி பேர் வைக்கணும், அது ஒரு பாயிண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளாக அணைவு சேர்மங்கள் ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று நேர்மின் அணைவு அணி, இன்னொன்று எதிர்மின் அணைவு அணி. ஸோ ஒன்று நேர்மின் அணைவு அணி, இன்னொன்று எதிர்மின் அணைவு அணி. நேர்மின் அணைவு அணி இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது பேர் வைக்கிறதுல. எதிர்மின் அணைவு அணி இருக்கும்போது தான் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த அணைவு கோலத்துக்குள்ளே இருக்கிற மைய உலோக அயனியோட பேரை எப்படி முடிக்கணும் அப்படின்னா ஏட் அப்படின்னு முடிக்கணும். இப்போ இரும்பாக இருந்தால் ஃபெர்ரைட்டு, குரோமியம் இருந்தால் குரோமேட்டு, இந்த மாதிரி முடிக்கணும். அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு அணைவு சேர்மம் இருக்கிறோம் அப்படின்னா, அந்த அணைவு சேர்மத்தில் இருக்கிற பகுதிகள், இப்போ எக்ஸாம்பிளாக AM/2 இது ஒரு அணைவு கோலம் எடுத்துக்கிடுவோம். இந்த அணைவு கோலத்தை ஏதாவது ஒரு சால்வெண்ட் யூஸ் பண்ணி நம்ம கரைக்கும்போது A ப்ளஸ் ஆகும், ப்ளஸ் MB2 மைனஸாக பிரியும். அல்லது MB2C இதை கரைப்பானில் கரைக்கும்போது MB2 ப்ளஸ் ஆகும், ப்ளஸ் C மைனஸாக பிரியும். என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான அணைவு சேர்மங்களும் இருக்குது. இந்த மாதிரி அணைவு சேர்மங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த அணைவு சேர்மத்தில் எது நேர்மின் அயனியாக இருக்கோ அந்த நேர்மின் அயனிக்கு தான் ஃபஸ்ட்டு பேரை சொல்லணும். இப்போ எக்ஸாம்பிளாக இந்த மாதிரி அணைவு கோலத்தில் இதானது ப்ளஸ், அப்போ இதுக்கு தான் ஃபஸ்ட்டு பேரை சொல்லணும். ஸோ இந்த மாதிரி அணைவு கோலத்தில் இதானது ப்ளஸ்ஸு, ஸோ இதோட பேரை சொல்லிட்டு தான் எங்கே போகணும், அந்த வெளியே இருக்கிற அந்த எதிர்மின் அணைவு அயனிக்கு போகணும். அடுத்து இப்போ என்ன செஞ்சாச்சு, வெளியே இருக்கிற அயனிக்கு எப்படி பேர் வைக்கணும்னு சொல்லி பார்த்தாச்சு. இப்போ உள்ள அணைவு கோலத்துக்குள்ளே போகும்போது என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த அணைவு அயனி சப்போஸ் ப்ளஸ்ஸாக இருந்தால் பிரச்சனை கிடையாது, மைனஸாக இருந்தால் என்ன செய்யணும், உள்ளே இருக்கிற மைய உலோக அயனியோட பேர் எப்படி முடிக்கணும், ஏட் முடிக்கணும். ஸோ வெளியே இருக்கிற அயனிக்கு பேர் வச்சு முடித்த பிறகு உள்ளே போகும்போது, அணைவு கோலத்துக்குள்ளே போகும்போது எதோட பேரை ஃபஸ்ட் சொல்லணும் அப்படின்னா ஈனி. இந்த லிகாண்டுக்கு தான் ஃபஸ்ட்டு பேர் வைக்கணும். இந்த லிகாண்டுக்கு பேர் வச்சு பார்த்து எங்கே போகணும், இந்த மைய உலோக அயனிக்கு பேர் வைக்க போகணும். சப்போஸ் மூணாவது பாயிண்ட்டு, இந்த மைய உலோக அயனியில் ரெண்டு விதமான ஈனிகள் இருக்கும்போது என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த மைய உலோக அயனியில் மைய உலோக அயனி சரி ஓகே
இந்த ஒரு அணைவு கோலத்துக்குள்ள மைய உலோக அயனியோட வேறு லிகாண்ட் சேரும்போது அந்த வேறு லிகாண்ட்லேருந்து அதுக்கு பிரிக்கணும் அப்படின்னா அந்த லிகாண்டு எடுத்துக்கிட்டு அதோட பேரை அடிப்படையாக வச்சு எது அல்ஃபபெட்டிக் ஆர்டரில் ஃபஸ்ட்டு வருமோ அதை என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு சொல்லி அதுக்கடுத்து செகண்ட் சொல்லி லாஸ்ட்டாக மைய உலோக அயனியோட பேரை சொல்லணும். இதுதான் என்னது ஐயப்பாக் ரூல். ஸோ இப்போ சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருவோம். இதெல்லாம் என்னது ஈனிகள், இது ஃபுல்லாகவே ஈனிகள். இது மைய உலோக அயனிகள். பிஆர்னா ப்ரோமிடோ, சிஎல்னா குளோரிடோ, எஃப்னா ஃப்ளோரிடோ, சிஎன்னா சைனிடோ, ஓஹெச்னா ஹைட்ராக்சிடோ, CO3 2- அப்படின்னா கார்பனேட்டோ, NO3- நைட்ரேட்டோ, NO2 ரெண்டு விதம் இருக்குது. ஸோ இந்த NO2 அதாவது ஈனியோட என் பிணைப்பில் ஈடுபட்டுச்சுன்னா அது நைட்ரைட்டோ KN கிடையாது கப்பா. இதே இது O பைண்ட் ஆகிடுச்சுன்னா நைட்ரைட்டோ கப்பா O. அடுத்து SO4 2- சல்பேட்டோ, C2O4 2- ஆக்சலேட்டோ. அதுக்கடுத்து PPH3 அப்படின்னா ட்ரைஃபினைல் பாஸ்பின், S2- சல்பைடோ, SCN ரெண்டு இருக்குது. இந்த இதில் எஸ் பைண்ட் ஆச்சுன்னா தயோசல்பேட்டோ எஸ். அதே இது NCS என் பைண்ட் ஆச்சுன்னா ஐசோதயோசைனேட்டோ N. ஓகேங்களா? அதாவது பிஆர்னா ப்ரோமிடோ, சிஎல்னா குளோரிடோ, எஃப்னா ஃப்ளோரிடோ, சிஎன்னா சைனிடோ, OH- அப்படின்னா ஹைட்ராக்சிடோ, CO3 2- கார்பனேட்டோ, NO3- நைட்ரேட்டோ, NO2- என் பைண்ட் ஆயிடுச்சுன்னா நைட்ரைட்டோ N, O பைண்ட் ஆயிடுச்சுன்னா நைட்ரைட்டோ O, SO4 2- சல்பேட்டோ, S2- சல்ஃபைடோ, C2O4 2- அப்படின்னா ஆக்சைடோ, PPH3 அப்படின்னா ட்ரைஃபினைல் பாஸ்பின், SCN எஸ் பைண்ட் ஆயிடுச்சுன்னா தயோசயனேட்டோ எஸ், என் பைண்ட் ஆயிடுச்சுன்னா ஐசோதயோசயனேட்டோ N. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் லிகாண்டு, எதிர்மின் சுமையுடைய ஈனிகள். அதுக்கடுத்தலாம் என்ன அப்படின்னா நியூட்ரல் நடுநிலை ஈனிகள். H2O அக்வா, NO நைட்ரோசைல், CO கார்போனைல், NH3 அம்மைன். இதெல்லாம் நடுநிலை எதிர்மின் சுமையுடைய ஈனிகள். இதெல்லாம் என்னது நியூட்ரல் லிகாண்ட், நடுநிலை ஈனிகள். அடுத்து மைய உலோக அயனி. மைய உலோக அயனிக்கு பார்க்கும்போது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மைய உலோக அயனி எங்கே இருக்கும், அணைவு கோலத்துக்குள்ளே இருக்கும். அந்த அணைவு கோலத்துக்குள்ளே இருக்கிற மைய உலோக அயனி எப்படி மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா, சப்போஸ் அணைவு கோலம் ப்ளஸ்ஸாக இருந்தால் மைய உலோக அயனியோட பேர் எதுவும் மாற்றவே இல்லை. இரும்பு போட்டலாம், சிஆர்னா குரோமியம் போட்டலாம், ஜிங்க் இஜெட்னா ஜிங்க்னு போட்டலாம். இதே இது அணைவு கோலத்துக்கு மேலே மைனஸ் வரும்போது மைய உலோக அயனிக்கு பேர் எப்படி முடியணும், 8 முடியணும். அவ்வளோதான். ஸோ இதை பார்ப்போம், சம் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்ப்போம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபஸ்ட் இந்த எக்ஸாம்பிளை எப்படி அயனியை பிரிக்க முடியும், சில்வர் NH3 2 ++ Cl- புரியுமா? அப்போ எது ப்ளஸ்ஸு, இந்த பகுதி ப்ளஸ்ஸு, இது என்னது மைனஸ். அப்போ எதுக்கு ஃபஸ்ட்டு பேர் வைக்கணும், இந்த அணைவு அயனி ப்ளஸ்ஸாக இருக்கிற அந்த அணைவு அயனிக்கு ஃபஸ்ட்டு பேர் வச்சுட்டு தான் எங்கே போகணும், சிஎலுக்கு போகணும். ஓகேவா? இப்போ என்ன செய்கிறோம், அணைவு கோலத்துக்குள்ளே போகிறோம். ஈனி இருக்குது, மைய உலோக அயனி இருக்குது, ஈனி 2 ஈனி இருக்குது. ரெண்டுமே என்னது ஒரே மாதிரி ஈனிகள். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேர் வச்சிடலாம். அடுத்து மைய உலோக அயனி பேர் வச்சு முடிச்சு எங்கே போகணும், இந்த வெளியே இருக்க அயனிக்கு போகணும். ஸோ இது எப்படி பேர் வைக்கிறது, ஈனி என்ன ஈனி இருக்குது, NH3 என்ன பேர், அம்மைன். எத்தனை அம்மைன் இருக்குது, 2. ஸோ டை அம்மைன். ஸோ அடுத்து 2 ஈனிக்கு பேர் வச்சாச்சா. அடுத்துக்கு வரணும் மைய உலோக அயனி.
மையுள்ள இணைப்பு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், இந்த அணிவு கோலம் ப்ளஸ்ஸை மைனஸை பார்க்கணும், ப்ளஸ். ஸோ இதோட பேர் என்ன அப்படி வச்சிடலாம், சில்வர். சில்வர். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மைய உலோகங்களோட மின்சுமை தெரிஞ்சுக்கணும், அதை கொண்டிப்போம். இப்போ இது ப்ளஸ் தானே, அப்போ என்ன வரும், எக்ஸு. இது தெரியாது, ஸோ அதனால இது வந்து எக்ஸ்னு வச்சுக்கிறோம். ப்ளஸ் 2 இன்ட்டு இது என்ன சொன்னேன், என்கே என்னது நடுவில் யூனியன், ஸோ 0 ஈக்குவல் டு +1. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு +1. அப்போ சில்வர் 1. அதோட மின்சுமை என்ன செய்யணும், ரோமன் லெட்டரில் குறிக்கணும். சில்வர் 1 குளோரைடு. சில்வர் 1 குளோரைடு. ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போ இங்கே பார்ப்போம், இதை ஃபஸ்ட்டு பார்ப்போம், வரிசையாக பார்ப்போம். இது பாருங்கள். ஸோ இது அதே மாதிரி தான் அயனியை பிரிப்போம். என்ன ஆகும், CO En2 Cl2 ++ Cl மைனஸ். ஸோ இது வந்து ப்ளஸ்ஸு, இது என்னது மைனஸு. ஸோ இது ஃபஸ்ட் பேர் வைக்கணுமா, அடுத்த போகணும் ஈனி பார்க்கணும். இங்கே வந்து குளோரோவுக்கு இங்கே இஎன் என்னது எத்திலின் டை அமீன், எத்திலின். இது குளோரோ. அப்போ வேறு ஈனி இருக்கா, வேறு ஈனி இருந்தால் என்ன செய்யணும், அல்ஃபபெட்டிக்காக இது ஃபஸ்ட்டு வரணும், ஏபிசிடி ஃபஸ்ட்டு வரும், ஃபஸ்ட்டு வரும். அதனால் எத்திலின் டை அமீன். இது என்ன அப்படின்னா ஒரு மாலிகுலோட சிம்பிள், ஷார்ட் ஃபார்ம். அதனால் நான் பார்த்தோம்ல, என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒன்றா என்ன பார்த்தோம், டை, 2 ட்ரை, 3 சரி, 1 3 2 டை, 3 ட்ரை. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஒரு மூலக்கூறோட நேமை வந்து சிம்பிளாக வைக்கும்போது அதுக்கு எப்படி பிரிக்கும் அப்படின்னா, 1 பிரச்சனை கிடையாது, 2 இருந்தால் பிஸ், 4 இருந்தால் ட்ரைஸ், 2 இருந்தால் பிஸ்ஸு, 3 இருந்தால் ட்ரைஸ், 4 இருந்தால் டெட்ரகிஸ், 5னா பென்டகிஸ். இந்த மாதிரி பார்க்கணும். எதுக்கு, ஒரு ஈனியாக இருக்கும்போது அந்த ஈனியோட சிம்பிள் குறியீடை ஷார்ட் ஃபார்மாக கொடுக்கும்போது அதுக்கு வந்து எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் அந்த எண்ணிக்கையை 2 இருந்தால் பிஸ்ன்னு சொல்லணும், 3னா ட்ரைஸ், 4னா டெட்ரகிஸ், 5னா பென்டாகிஸ். இந்த மாதிரி கொடுத்துட்டு போகணும். ஸோ இங்கே என்ன சொன்னேன், எத்திலின் டையமீன் ஒரு மூலக்கூறோட ஷார்ட் ஃபார்ம். ஸோ பிஸ் எத்திலின் டையமீன். இது பேர் வச்சாச்சா. அடுத்துக்க போனோம், சிஎல் போகணும். எத்தனை சிஎல் இருக்கு, 2 சிஎல். ஸோ டை குளோரிடோ என்ன, இது வந்து ப்ளஸ் தானே அடுத்த. ஸோ கோபால்ட் 1 குளோரைடு. அவ்வளோதான். ஓகேவா. அதுக்கடுத்து ஸோ இது இது எப்படி பெரிய CU N+3 4 ப்ளஸ் SO4 2 மைனஸ் 9 என்னது 2 ப்ளஸ். அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன சார்ஜ் வரும், 2 வரும். ஸோ பேர் வைப்போம். ஸோ ப்ளஸ் பாட்டு இது. ஸோ அணுவு குளத்துக்குள்ளே போகணும். எத்தனை ஈனிகள் இருக்குது, 4 ஈனி இருக்குது. ஸோ டெட்ரா அமைன் காப்பர் 2 சல்பேட். ஓகேவா. அதுக்கடுத்து இது வரும்போது இது மைனஸ்ஸு, இது ப்ளஸ்ஸு. ஸோ 2 யூனி இருக்குது, CO இருக்குது, N+3 இருக்குது. CO கார்பனைல், N+3னா என்னது அம்மைன். ஸோ இது கார்பனைல், இது என்னது அம்மைன். ஏபிசிஎஸ் எது ஃபஸ்ட்டு வரும், ஏ வரும். ஸோ அம்மைன் ஃபஸ்ட் சொல்லணும். எத்தனை அம்மைன் இருக்குது, 4 அம்மைன் இருக்குது. ஸோ டெட்ரா அம்மைன்
ட்ரை கார்பனைல் கோபால்ட் 1 குளோரைடு. ஓகேவா? அது நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இது மைனஸ், இது ப்ளஸ்ஸு. ஸோ இதுக்கு ஃபஸ்ட் பேர் வைக்கணும். உள்ளே போகிறோம். லீகான் 2 லீகான் இருக்குது. அக்வா ஏ இருக்குது. அடுத்து அம்மைன் ரெண்டுமே இருக்குது. ரெண்டுமே என்ன இனி நடுவில் இனி ரெண்டுமே ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் ஃபஸ்ட்டு தான் வருது. ஸோ ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் அக்வா எடுத்துக்குவோம். ஸோ என்ன வரும்? ட்ரை அக்வா ட்ரை அம்மைன் குரோமியம் 3 குளோரைடு. இதுக்கு மீன்ஸ் என்ன வரும்? 3 வரும். இதுக்கு 2 வரும். சரி 1 வரும். அடுத்து இதுக்கு பார்ப்போம். இதுக்கு பார்க்கும்போது இது என்னது? ப்ளஸ், இது என்னது? மைனஸ். அப்போ ஃபஸ்ட் இதுக்கு பேர் சொல்லணும், ப்ளஸ்ஸுக்கு தான் பேர் சொல்லணும். அப்போ என்ன போகிறோம்? பொட்டாசியம் முடிஞ்சு. அடுத்துக்கு போகணும், அணைவு குளத்துக்குள்ளே போகணும். ஸோ N1 இருக்குது, CN இருக்குது. இது நைட்ரோசைல், இது என்னது? சைனோ. நைட்ரோசைல் சைனோ. அப்போ ஆல்ஃபபெட்டிக்கல் ஃபஸ்ட்டு வரும், சைனோ ஃபஸ்ட்டு வரும். ஸோ பொட்டாசியம் பென்டா சைனிடோ நைட்ரோசைல். இது மைனஸில் இருக்கா? மையோலோக அயனிக்கு பேர் முடியணும், 8 முடியணும். ஸோ நைட்ரோசைல் ஃபெர்ரைட். ஓகேவா? ஸோ இங்கே இது 3 ப்ளஸ் பேருமா? இது எப்படி அயனியாக பிரியும் அப்படின்னா 3K ப்ளஸ்ஸு FeCN5NO 3 மைனஸ். அப்போ இதுக்கு மினிமம் வரும் எக்ஸு -5 -3. எக்ஸ் -3 + 5. இப்போ எக்ஸ் +2. அப்போ என்ன சார்ஜ் வரும்? 2. ஃபெர்ரைட்டு 2. ஓகேவா? அடுத்த எக்ஸாம்பிள் இதை பார்ப்போம். இப்போ என்னன்னா ஈனிகள் கிடையாது, வெளியே அயனிகள் கிடையாது. அப்போது டைரெக்டாக உள்ளே போயிடலாம். ஸோ இது மையோலோக அயனி, இது என்னது? ஈனி. அப்போ எத்தனை ஈனி இருக்குது? ஹெக்ஸ் இருக்கா? ஸோ ஹெக்ஸா ஃப்ளோரிடோ. இது மைனஸ் இருக்கா? இது என்ன சொல்லுவோம்? ஃபெர்ரைட் 2 அயான்ற வார்த்தையை சேர்க்கணும். அணைவு குளத்துக்கு மேலே இந்த மாதிரி கொடுக்காம இந்த மாதிரி அயான்ஸை கொடுத்த பிறகு என்ன செய்யணும்? அயான்ற வார்த்தையை சேர்க்கணும். ஓகேவா? இதுக்கு பார்க்கும்போது என்ன வரும்? இங்கே அயனியாக இருக்குது. உள்ள அணைவு குளத்துக்குள்ளே போகும்போது 2 ஈனி இருக்குது, குளோரோ இருக்குது, அம்மைன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அம்மைன் பேர் சொல்லணும். ஸோ பென்டா அம்மைன் குளோரிடோ கோபால்ட் 1 அயான். அயான் சொல்கிறோம், இந்த அயனிக்காக அயான் சொல்கிறோம். அப்போ இதுக்கு என்ன வரும்? டை அம்மைன் சில்வர் 1 அயான். ஓகேவா? அப்போ இதுக்கு என்ன வரும்? இது என்னது? 0 இருக்குது. ஸோ அந்த அயன்ற வார்த்தை சொல்ல தேவையில்லை. ஸோ உள்ள அணைவு கொடுத்து போகும்போது 2 ஈனி இருக்குது. நைட்ரைட்டோ இருக்குது, அம்மைன் இருக்குது. நைட்ரைட்டோ இருக்குது, அம்மைன் இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட் பேர் சொல்லணும், அம்மைன் தான் பேர் சொல்லணும். எத்தனை அம்மைன் இருக்குது? 3 இருக்குது. ஸோ ட்ரை அம்மைன் ட்ரை நைட்ரைட்டோ கோபால்ட். என்ன மினிட்ஸ் பேர் பார்ப்போமா? எக்ஸு -3
இஸ் ஈக்குவல் 0, எக்ஸ் ஈக்குவல் டு -3. அப்போ என்ன வரும்? 3 போடணும். ஸோ இவ்வளோ தான். இதுதான் எக்ஸாம்பிள்ஸ். இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், அதாவது புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இன்னும் ஒரு சம் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நேம் வைக்கிறத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது தப்பாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.